தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அறந்தவச்செல்வம். கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் 6ஆம் நாள் மகா யாகம் சிறப்பாக நடைபெற்றது. கொழும்பு அகில சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் மகர ஜோதி பெருவிழாவின் 6ஆம் நாள் மகா யாகத்தில் விசேட வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட இளைய குருசாமி சாம்பசிவ ஸ்ரீ மணிகண்ட சர்மா, சிவஸ்ரீ குகதாச குருக்கள், சிவஸ்ரீ சோம ராமசந்திர குருக்கள், அர்த்தநாரீஸ்வரம் சோம்ஸ்கந்த மோகன் சர்மா, பிரம்மஸ்ரீ பத்மநாத சனாதன சர்மா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாலை அணிந்த சாமிமார்கள் அடியார்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். षष्ठमदिन सायंकाल विशेषोपम कर्मांगम पूर्ण नीराजनैव प्रदर्शयामि. ओम श्री नमः स्वाहा. ओम भद्राय नमः स्वाहा. ओम महायोगिने नमः स्वाहा. नमः स्वाहा. ओम नित्याय नमः स्वाहा. नमः स्वाहा. ओम मल्लगासुर पंजनाय नमः स्वाहा. ओम मल्लगासुर पंजनाय नमः स्वाहा. शरणमय्यप्पा. श्री भूतनाथ सदानंद எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் மகாயாக பூர்த்தி விழா இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் வியாழக்கிழமை கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் 9ஆம் நாள் மகாயாக பூர்த்தி நடைபெறவுள்ளது. மகா யாகம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு புதிய ஆங்கில புத்தாண்டு ஜனவரி முதல் நாள் வியாழக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய இந்த 9 நாட்கள் நடைபெற்று வருகின்ற மகா யாகத்தினுடைய பூர்த்தி அன்றைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஷிதராக எழுந்தருள மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் எல்லாம் பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து ஊர்வலமாக வந்து மகா யாகத்திலே ஆகுதிகள் கொடுக்கின்ற சிறப்பு விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் நடைபெறும். அன்று யாகம் பூர்த்தியாகிறது. 9வது நாள் மகா யாகம். பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை வகைகள், பட்டை வகைகள், வேர் வகைகள், பழ வகைகள், சமைத்து வகைகள், பால், தயிர், தேன், இன்னோரன்ன திரவியங்களோடு அலங்காரமான வஸ்திரங்கள், உத்தரியங்கள், உஷ்ணீயங்கள், மலர் மாலைகள், இன்னோரன்ன சிறப்போடு கூடியதாக இந்த உபசார ஹோமத்தோடு வசுதாரா ஹோமமும் நடைபெற்று தொடர்ந்து மகாபூர்ணாகுதி. இந்த மகாபூர்ணாகுதியிலே சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே இந்த வருடத்திலே இந்த 9 நாட்கள் யாகம், அதிலே இது பூர்த்தி ஒரு நாள்.
யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் குடும்ப பெயரிலே உங்கள் பெயரிலே அந்த பூர்ணாகுதி தட்டுகளை எடுத்து சுவாமி ஐயப்பனோடு பலமாக வந்து யாக குண்டத்திலே ஆகுதி செய்கின்ற சிறப்போடு கூடிய மலையாள பூஜை தாந்திரிக முறைப்படி இந்த யாக பூஜைகள் பலி பூஜைகளோடு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி இந்த மகாபூர்ணிலே சகலரும் கலந்து இறையருளை பெற வேண்டும். மாலை அணிந்த சுவாமிகள் எங்கெங்கெல்லாம் நாம் மாலை அணிந்திருந்தாலும் இந்த ஐயப்பனை ஜோதி வடிவமாக காண்கிற மகா யாக பூர்த்தியிலே சகலரும் கலந்து பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே பிற்பகல் 4 மணிக்கு வியாழக்கிழமை ஜனவரி 1ஆம் நாள் பிற்பகல் 4 மணி முதல் கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே சுவாமி ஐயப்பனுடைய இந்த யாக பூஜைக்காக ஊர்வலம் ஆரம்பமாகி விவேகானந்தா வீதி ஜிந்துப்பிட்டி வீதி வழியாக ஜிந்துப்பிட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பலம் வந்து அந்த பூர்ணாகுதி ஊர்வலங்கள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் கலந்து இறையருளை பெறுவதோடு அன்றைய தினம் பூஜை நிறைவு பெற்றதும் 8 மணிக்கு கரிவராசனம், அதனைத் தொடர்ந்து எல்லோருக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அன்றைய தினம் கலந்து கொள்ளுகின்ற பாடசாலை மாணவ மாணவியர்களுக்கு இந்த பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படும். அது வருஷா வருஷம் நடைபெற்று வருவது. எனவே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பாடசாலை மாணவ செல்வங்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.